ஸோ முதல் கொஸ்டின், முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9k² - 25. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a² - b² அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்குது. ஸோ இதுல ஏங்கிறது என்ன, 3k². இதுதான் 9k² இருக்குது. அண்ட் 25 எப்படி எழுதலாம், 5² எழுதலாம். ஸோ a² - b² ஃபார்மேட்ல இருக்குது. இதனுடைய முற்றொருமையை பிரிச்சு எழுதுனா எப்படி கிடைக்கும் எனக்கு தீர்வுகள், a + b × a - b. ஸோ அதே மாதிரி இதை எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும், 3k + 5 3k - 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதனுடைய தீர்வுகள் 3k + 5 3k - 5, ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பது IDFW என எழுதப்பட்டால், கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்து கொஸ்டின், ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஸோ ஃபேக்ட்ங்கிறது IDFWன்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ லெட்டர்ஸ்னுடைய மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. Fங்கிறது 6வது எழுத்து, A முதல் எழுத்து, C 3வது எழுத்து, T 20வது எழுத்து. இங்க ஐங்கிறது எனக்கு 9வது எழுத்து, D 4வது எழுத்து, F 6வது எழுத்து, Wங்கிறது 23வது எழுத்து. ஸோ ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு என்ன ஆட் ஆயிருக்குது, 3 ஆட் ஆயிருக்குது. +3 +3 again +3 +3. ஸோ 3 எழுத்து நான் ஃபார்வர்ட்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். ஸோ ஸ்வான் எஸ்ங்கிறது எனக்கு 19வது எழுத்து, W 23, A 1வது எழுத்து, N 14வது எழுத்து. ஸோ 3 ஆட் பண்ணி எழுதுனா, ஸோ 19 + 3 22வது எழுத்து V, 23 + 3 26வது எழுத்து Z, 1 + 3 4 D, 14 3 17ங்கிறது Q. ஸோ ஆன்சர் V Z D Q, ஆன்சர் B. ஸோ அடுத்த கேள்வி, நகரம் A யிலிருந்து நகரம் B க்கு செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன மற்றும் நகரம் B யிலிருந்து நகரம் C க்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் A லிருந்து C க்கு செல்றதுக்கு எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பெருக்கல் தான். ஸோ A லிருந்து B போகிறதுக்கு எனக்கு 4 வழித்தடங்கள் இருக்குது. அண்ட் B ல இருந்து எனக்கு C போகிறதுக்கு எனக்கு மொத்தம் 6 வழித்தடங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஓவராலா எனக்கு எத்தனை வழித்தடங்கள் இருக்கும், இந்த A to B இங்க போய் Cக்கு இந்த 6ல எது வேணாலும் போகலாம். ஸோ இதுல ஒரு 6 ஆப்ஷன். செகண்ட்ல போய் இங்க எனக்கு 6 வழிகள் இருக்கு. இதுல ஒரு 6, இதுல ஒரு 6, இதுல ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. எனக்கு மொத்தம் 24 வழிகள்ல A ல இருந்து Cக்கு போக முடியும். ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கான கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ விவாதங்கள் என்ன கொடுத்திருக்கிறாங்க, ஆம் கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, இல்லை கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனை இல்லைன்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டையுமே என்ன பண்ண முடியாது, மாணவர்களினுடைய அந்த இளைஞர்களினுடைய அமைதியின்மைக்கு தொடர்புபடுத்த முடியாது. ஸோ ஆன்சர் டி, வாதம் 1 மற்றும் 2 இரண்டுமே வலுவானது அல்ல. ஸோ அடுத்த கேள்வி, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. இந்த ஆசாரக்கோவை வரிகள்ல நன்றி அறிதல் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆசாரக்கோவையினுடைய இந்த வரிகள்ல நன்றி அறிதல் அப்படிங்கிறது பிறர் செய்த உதவியை மறவாமை, அதுதான் நன்றி அறிதல் அப்படிங்கிறது. அடுத்து, ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் K மற்றும் V இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. K ல இருந்து நான் வரிசையா எழுதுனா K L M N O P Q R S T U V. இதுல கேக்கும் விக்கும் இடையில சரியாக நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடுவுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது, 4 6 10 எழுத்து இருக்குது. 10 எழுத்துல என்னால நடு உறுப்பை என்னால தேர்ந்தெடுக்க முடியுமா, என்னால முடியாது. ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருந்தாதான் நடு உறுப்பை என்னால சரியா தேர்ந்தெடுக்க முடியும். இரட்டைப்படை எண்ணிக்கையிலான உறுப்புகள்னா நடுவுல சரியா ஒரு உறுப்புங்கிறது என்னால தேர்ந்தெடுக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்ன, ஆன்சர் டி, எந்த எழுத்தும் இல்லை நடுவில், சரியாக நடுவில் எந்த எழுத்தும் இல்லை. அடுத்த கேள்வி, சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும், தரவரிசையிலிருந்து கேள்வி, அதாவது வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிறுவர்களினுடைய வரிசையில கோபிங்கிற பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க, இடமிருந்து 7வது இடத்துல இருக்கிறாரு. அடுத்து வெங்கட் அப்படிங்கிறவர் வலம் இருந்து 12வது இடத்துல, வெங்கட்ங்கிறவங்க வலம் இருந்து 12வது இடத்துல. அடுத்து என்ன சொல்றாங்க, அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால். ஸோ அப்ப என்ன, வெங்கட் இங்க வந்துட்டாரு, கோபி இங்க வந்துட்டாரு, இடங்களை மாத்திக்கிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, கோபி இடமிருந்து 22வது இடத்திற்கு வருவார். இடமிருந்து 22வது இடத்துக்கு யார் வந்துட்டா, கோபி வந்துட்டாங்க. சோ இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, வரிசையில் உள்ள மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யாராவது ஒரு நபரினுடைய இடமிருந்து வலம் இருந்து 2 பொசிஷன் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மொத்த மாணவர்கள் அல்லது அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களின் வரிசை என்னால கண்டுபிடிச்சிட முடியும்.
இப்போ இந்த இடத்துல இந்த பொசிஷன் பாருங்க, இந்த பொசிஷன்ல யார் இருந்தாலும் அவங்க இடமிருந்து 22வது இருப்பாங்க, வலமிருந்து 12வதா இருப்பாங்க. ஸோ அப்போ மொத்த மாணவர்கள் இடமிருந்து பிளஸ் வலமிருந்து -1. ஸோ இடமிருந்து எத்தனை 22, வலமிருந்து எத்தனை 12. ஸோ -1 இதுதான். ஸோ 22 22 24 34ல 1 போயிடுச்சுன்னா 33. ஆன்சர் டி 33. புரியுதா? அதாவது இங்க 22வது இடமிருந்து 22வதுனா இவருக்கு இடது பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 21 பேர் இருக்கிறாங்க. அதே இடத்துங்கிறது வலம் இருந்து 12. அப்போ இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்கிறாங்க. அப்ப 21 + 11 32. இந்த ஒரு நபரையும் சேர்த்து 33. மொத்தம் 33 சிறுவர்கள் அந்த வரிசையில இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வதாக உள்ள எழுத்தின் வலது புறத்தில் 8வதாக எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ABCDEF வரிசை அந்த 26 எழுத்து கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கொடுக்காங்க? வலது புறத்தில் இருந்து 17வதாக உள்ள எழுத்து. வலது புறத்திலிருந்து 17னா என்ன அர்த்தம்? சாதாரண வரிசையில 10வது எழுத்து அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். கவுண்ட் பண்ணியே பார்த்துக்கோங்க. 3, 6, 10, 13, 17ங்கிறது ஜே. ஸோ ரைட் சைட்ல இருந்து வலது புறத்திலிருந்து 17வது உறுப்புக்கு வலது புறம் 8வதாக, அப்போ ஜேல இருந்து 8வதுனா 18வது எழுத்து. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8வது எழுத்து என்ன? ஆர். ஸோ ஆன்சர் ஏ ஆர். ஸோ அடுத்த கேள்வி, வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு விடையளிக்கவும். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்ல கொஸ்டின் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல போக்குவரத்து உள்கட்டமைப்பு எவ்வளவு? 20. போக்குவரத்து எவ்வளவு? 12.5. அப்ப மொத்தம் எவ்வளவு? 32.5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகள். போக்குவரத்து எவ்வளவு? 12.5. வரிகள்ங்கிறது எவ்வளவு? 10. ஸோ மொத்தம் சேர்த்தா 22.5. இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்கிறாங்க, மொத்த செலவினத்தின் விகிதம். ஸோ 32.5 = 22.5. ஸோ தசம புள்ளியா இருக்குது, ரெண்டு பக்கம் 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு இங்க 64, 65, இங்க 44, 45 கிடைக்கும். 5ல கேன்சல் பண்ணா 13 5 65, 9 5 45. ஆன்சர் 13.9. ஸோ ஆப்ஷன்ல 13.9ங்கிறது இல்ல. ஸோ ஆப்ஷன் கொஞ்சம் தப்பா இருக்குது. ஆன்சர் 13.9. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையளி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல பரமசிவம் அவர்கள் சொன்ன ஒரு கூற்று தான் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்றதுனால தண்ணீர் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், தமிழ்ல குளித்தல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த தூய்மை செய்தலோ அல்லது அழுக்கு நீக்குதலோ பொருள் கிடையாது. அதனுடைய உண்மையான பொருள் உடலை குளிர வைத்தல், குளிர்த்தல் அப்படிங்கிறதா நம்ம குளித்தல்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாங்க? குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அதனுடைய பொருள் என்ன? குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல். ஸோ ஆன்சர் சி, குளிர வைத்தல் அப்படிங்கிறதா. அடுத்த கேள்வி, வரைபடத்தை கவனமாக படித்து கேள்விக்கு விடையளிக்கவும். என்ன சொல்லியிருக்காங்க? கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு பை சார்ட் கொடுத்துருக்காங்க, அதனால வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. கோல்ஃபுக்கு எவ்வளவு? 36 டிகிரி. ஹாக்கிக்கு எவ்வளவு? 63 டிகிரி. ஸோ 36 டிகிரி, இது 63 டிகிரி. இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்குது? 27 டிகிரி அதிகமா இருக்குது. 27 டிகிரி கூடுதலா செலவு பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை சதவீதம் அதிகமாக தானே கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் மோர், சதவீதம் அதிகம். எவ்வளவு சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு சதவீதம் அதிகம்? 27 டிகிரி அதிகமா இருக்குது. எதை விட 27 டிகிரி அதிகமா இருக்குது? 36 டிகிரியை விட 27 அதிகமா இருக்குது. ஸோ இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணா 3 9 4 9, 4ல கேன்சல் பண்ணா 25. 3 × 25 75% அதிகமாக செலவிடப்படுகிறது. ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, 72 அடுக்கு குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு குறியீடுன்னா என்ன? அதாவது அடுக்குல எழுதணும். அப்ப நான் என்ன செய்யணும்? 72 காரணிப்படுத்தி பார்த்தா முடிஞ்சது. ஸோ காரணிப்படுத்தினா 2ஆல் டிவைட் பண்ணா 36, 2ல டிவைட் பண்ணா 18, எகைன் 2 9, 9 3ஆல தான் வகுப்படும் 3. ஸோ அப்போ அதனுடைய அடுக்கா எழுதுனா எப்படி எழுதலாம்? 72 2 அடுக்கு 3, 3 டைம் 2 இருக்குது, இன்ட்டு 3 அடுக்கு 2 3 ஸ்கொயர். இப்போ எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஆன்சர் டி. ஸோ அடுத்த கேள்வி, வென் டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பீப்புள் ரிலேஷன்.
இதுல பட்டதாரிகள், அலுவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள். கேள்வி எனக்கு என்ன, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்களா இருக்காங்க ஆனா அரசு துறையில் வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அரசு ஊழியர்கள்னா இந்த சர்க்கிள் தான் அரசு ஊழியர்கள், இவங்களா இருக்கக்கூடாது. அப்ப இந்த சர்க்கிள்ல இருக்க வேல்யூ கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க, பட்டதாரிகளா இருக்கணும், அலுவலர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பட்டதாரிகள், அலுவலர்கள் ரெண்டுக்கும் பொதுவா உள்ளது என்னது, இ. சோ ஆன்சர் டி, இ. அடுத்த கேள்வி, மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். எனவே இந்த தொலைவை மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். அப்ப அது 1000ஆல பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும், 42,195 மீட்டர். ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட தகவலில் இருந்து விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ எண் புதிர், புதிரா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்து நடுவில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 21 7 இதனுடைய வித்தியாசம் என்ன, 4. 5 7 இதனுடைய வித்தியாசம் 2. 4 × 2ன்னு போட்டோம்னா 8. அதை 3ஆல் பெருக்க வேண்டியது இருக்கு. அந்த 3ங்கிறது எப்படி வந்ததுன்னு தெரியாது. 5 7 கூட்டினா 12. இந்த 12 2ஆல் டிவைட் பண்ணா 6. இப்போ 6 × 4 24. இதனுடைய வித்தியாசம் 3. இங்க 13 7 கூட்டினா 20. 20 2ஆல் டிவைட் பண்ணா 10. 10 × 3 30. ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தா இதனுடைய வித்தியாசம் 6. இது 2ஐயும் கூட்டினா 8 + 2 10. 10 ÷ 2 5. 5 × 6 இங்க என்ன வரும், 30 வரும். ஆன்சர் சி, 30. அடுத்த கேள்வி, எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சிற்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக எக்ஸ் அச்சு அதுக்கு இணையா இருந்தாலும் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையா என்ன கோடு வரைஞ்சாலும் எனக்கு அதுக்கு சாய்வு கோணம் அப்படிங்கிறது என்னவா தான் இருக்கும், 0 டிகிரியா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 0 டிகிரி. சாய்வு கோணம் டான்ஜென்ட் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி, ஒய் ஆக்சிஸ்க்கு 90 டிகிரி இருக்கும். பாலில் கால்சியம், அடுத்த கொஸ்டின், பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையாக உள்ளது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது. ரெண்டுக்கும் தொடர்பே கிடையாது, சொல்லவே முடியாது. என்ன கூச்சுங்கிறது தவறு. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. விடுபட்ட எண்ணை காண்க, எனக்கு ஒரு ஸ்டார் ஷேப் கொடுத்து அதுல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 15 அடுத்து இது என்னவாகுது, 31 ஆகுது. 2ஆல பெருக்குனா 30. ஆனா அதை விட என்ன அதிகமா இருக்குது, 1 அதிகமா இருக்குது, +1. அடுத்து இங்க இது 2ஆல பெருக்குனா 62 + 1 அதிகமா இருக்குது, 63. ஸோ இங்க 2ஆல பெருக்குனா 126, அது கூட 1 கூட்டினா 127. ஸோ அப்போ அதை விட இங்க 2ஆல பெருக்கி 1 கூட்டணும். ஸோ 127 அப்படின்னா 254, அது கூட 1 கூட்டினா 255. ஸோ ஆன்சர் 255. ஆன்சர் பி. ஸோ இங்க இந்த 72ங்கிற ரிலேஷன் ஆக்சுவலா அதுல 7 இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ்டேக்கா 72ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க 7 இருந்தா தான் அது என்னவா மாறும், × 2 + 1. 7 × 2 14 + 1 15 இருக்கணும். ஆனா அங்க 72 தப்பா கொடுத்துருக்காங்க, அங்க 7 தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் 255. அடுத்த கேள்வி, இரவு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஸோ மற்ற இதுல ஆப்ஷன் பார்த்தே நம்ம போட்ட முடியும். மாலை, மாலை காட்சி, இது எதுவும் எதிர்ச்சொல்லா வராது. எல் அப்படிங்கிறதான். எல்னா எதை குறிக்கும், சூரியனை குறிக்கும். சரிங்களா? ஸோ சிறு பொழுதுகள்ல ஏற்பாடு அப்படிங்கிற வார்த்தையை பார்ப்போம். ஏற்பாடு அப்படிங்கிறது எல் கூட்டல் பாடு. சூரியன் மறையக்கூடிய நேரம் மாலை தான் எல்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லுங்கிறது எதை குறிக்கும், பகல் சொல்ல குறிக்கும், இரவுக்கு எதிர்ச்சொல். ஒரு நிறுவனத்தில் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்த பணியாளர்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான், கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணா போதும். 9 15 21 9 15 17 21னா 1. ஸோ 3வது டிஜிட்ல 1 வருது மாதிரி ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கூட்டினா 3310 வரும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்பை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடர்புங்கும் போது காருங்கிறது பெட்ரோலா இருந்தா தொலைக்காட்சிங்கிறது என்னவா இருக்கும், காருக்கு பெட்ரோல் அப்படிங்கிறது என்னது, ஃபியூவல், எரிபொருள். ஸோ அது இயங்குவதற்கு தேவையான பொருள். அப்போ தொலைக்காட்சிக்கு என்னவா இருக்கும், அது இயங்குவதற்கு தேவையான பொருளா என்னவா இருக்கும், மின்சாரம் இருக்கும். ஆன்சர் சி, மின்சாரம். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருள் இவற்றை சரியாக குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கம்பி, மரம், கட்டுமான பொருள், இந்த மூணுமே ஒண்ணுக்கொண்ணு என்ன உள்ளது, தொடர்புடையது. ஸோ கம்பிங்கிறது கட்டுமான பொருட்கள்ல ஒண்ணு, அண்ட் மரம்ங்கிறது கட்டுமான பொருளாகவும் பயன்படுத்தப்படும், அதை தாண்டியும் பயன்படுத்தப்படும். அப்போ கட்டுமான பொருள்களுக்குள்ள கம்பிங்கிறது ஒரு ஆப்ஷனா இருக்கும்,
அப்போ கட்டுமான பொருட்களுக்குள்ள கம்பி, மரம்ங்கிறது கட்டுமான பொருளாகவும் இருக்கும், அதை தாண்டி வெளியில உள்ள இந்த பர்னிச்சர்ஸ் சொல்லக்கூடிய அரைக்கலன்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அப்போ இது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? டி. அடுத்த கேள்வி, மெய்யுணர்வு, இதே ஆங்கிலத்தில் எழுதுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. மெய்யுணர்வு அப்படிங்கிறது என்னன்னா கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதனுடைய இன்னொரு டேர்ம்ங்கிறது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நாலேஜ் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியாது. ஸோ மெய்யுணர்வு அப்படிங்கிறது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த கொஸ்டின், எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 30%, ஒரு பர்டிகுலர் வேல்யூனுடைய 30% அப்படிங்கிறது 150 இருந்தா அந்த வேல்யூ என்ன? அந்த வேல்யூங்கிறது எப்போதும் என்னன்னு எடுத்துக்கிடுவோம்? 100% என்னன்னு எடுத்துக்கிடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 150 × 100 டிவைடட் பை 30. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 5ல கேன்சல் பண்ணா 5 × 100 500. ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, மரபு பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். தொடரில் உள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக. தொடரா எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன? சேவல் கொக்கரிக்கும், கோழி தான் கொக்கரிக்கும். அப்ப இதுதான் தவறா இருக்குது, அதை திருத்தி எழுதணும். கயல் கண் விழித்தால் அப்படிங்கிறது. அப்ப சேவல் என்ன செய்யும்? சேவல் கூவும். புரிஞ்சுதா? ஸோ அகவும் அப்படிங்கிறது கிடையாது, மயில் தான் அகவும். அப்புறம் கத்தும் கிடையாது, பாடும் கிடையாது. ஸோ சேவல் கூவும் சத்தம் கேட்டு. ஸோ ஆன்சர் பி. ஸோ உளவியல் கேட்டிருந்த 25 கேள்விகளும் கொஞ்சம் எளிதாக தான் இருந்துச்சு. இந்த 25 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. விபுதரேஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.